நம்பிக்கை துரோகம். நிறைய பேர் வாழ்க்கையில நடந்திருக்கும். அப்படி ஒரு சிச்சுவேஷன்ல உடைஞ்சு போய் உட்காந்துருக்கீங்களா? அப்போ இந்த ஒரு வேர்ஸ சொல்லி டெய்லி ப்ரே பண்ணுங்க. என் பிராண சிநேகிதனும், நான் நம்பினவனும், என் அப்பம் புசித்தவனுமாகிய மனுஷனும் என்மேல் தன் குதிகாலை தூக்கினான். கர்த்தாவே, நீர் எனக்கு இறங்கி, நான் அவர்களுக்கு சரிக்கட்ட என்னை எழுந்திருக்க பண்ணும். Even my own familiar friend in whom I trusted, who ate my bread, has lifted up his heel against me. But you, O Lord, be merciful to me and raise me up that I may repay them-னு சங்கீதம் 41:9 மற்றும் 10வது வசனத்தில் சொல்லியிருக்காங்க. ஒன்று, உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணவங்க அவங்க தப்பை ரியலைஸ் பண்ணி உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு புரிஞ்சுப்பாங்க. செஞ்ச தப்பை ரியலைஸ் பண்ணாமலே இருந்தால் அதுக்கான பெரிய ஒரு பனிஷ்மெண்ட்டை தேவன் அவர்களுக்கு கொடுப்பாரு. அவர் கொடுக்குற ஒரு தண்டனையை யாராலையும் தாங்க முடியாது. ஆனால் அதுக்கு நீங்கள் கரெக்டாக தேவனோட வழியில் இருக்கணும். உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணவங்களுக்கு அகெயின்ஸ்டாக தேவன் சப்போர்ட் இல்லாமல் நீங்களாக ஒன்று பண்ணிங்கன்னா அதோட எஃபெக்ட் அவ்வளவா இருக்காது. நீங்களே கொடுத்துட்டீங்கன்னு அப்புறம் தேவனும் ஒன்றும் செய்ய மாட்டார். ஸோ இந்த ஒரு வேர்ஸை சொல்லி தினமும் ஜெபம் பண்ணுங்கள். அவர் அவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கணுமோ அதை கொடுப்பாரு. கலங்கி போய் உட்காராம, கோவப்படாம, தேவனுக்குள்ளே எழுந்து நில்லுங்க.